அரசியல் களத்தில் பிற இயக்கங்கள் எவ்வாறு தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கும்? ஏதோ ஒரு விடயத்தை மையப்படுத்தி முன்னிறுத்தி போராட்டத்தை முன்னெடுக்கும். காவல்துறையினர் வருவார்கள், கைது செய்வார்கள், காலையில் மண்டபத்தில் அழைப்பார்கள், மாலையில் மண்டபத்தில் இருந்து விடுவிப்பார்கள். ஆனால் பிற அரசியல் இயக்கங்கள் எதற்காக போராட்டத்தை முன்னெடுத்தார்களோ அந்த போராட்டம் நிறைவேறினாலும் சரி, நிறைவேறாவிட்டாலும் சரி, மாலை விடுதலை ஆனால் மட்டும் போதும் என்கிற மனநிலை பிறருக்கு இருக்கக்கூடிய தருணத்தில் என்ன நடந்தாலும் சரி, ஒரு நாள் மண்டபத்தில் வைப்பாங்களா, ரெண்டாவது நாள் வழக்கு பதிவு செய்வாங்களா, மூணாவது நாள் சிறையில் அடிப்பாங்களா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. தான் கொண்ட கொள்கையில் எடுத்த முடிவில் எந்த போராட்டத்திற்காக போராட்ட களத்தில் தட்டம் பதித்தோமோ அந்த போராட்ட களத்தில் போராட்டத்தினுடைய நியதி நிறைவுறாமல் போராட்ட களத்தில் இருந்து பின்வாங்க மாட்டோம் என்று தங்களின் வெற்றியை நிலைநிறுத்தியிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. நேற்றைய தினம் ஒரு காணொலி பதிவு செய்திருந்தேன். வேலூர் கிழக்கு மாவட்டத்தில் வன்னியர் சங்கத்தினுடைய இடஒதுக்கீடு போராளிகளுடைய தியாகிகளின் அடையாளமாக ஒரு நிழற்குடம் என்பது கட்டப்படுகிறது. அதுவும் சொந்த செலவுல அந்த நிழற்குடத்தை போதிய எந்தவித ஒரு அறிவிப்பும் இன்றி மாவட்ட நிர்வாகம் இடித்து தரைமட்டமாக்கிறது. இதனை அறிந்த பாமக களத்தில் சென்று போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். மாற்று இடத்தை தராமல், முன்னறிவிப்பு கொடுக்காமல் எப்படி இந்த இடத்தை நீங்கள் இடித்தீர்கள், காலி செய்தீர்கள் என்று கேட்டு போராடியவர்களை கைது செய்கிறது காவல்துறை. மாலை நீங்க போலான்னு சொல்லுது காவல்துறை. ஆனாலும் பாமகவினர் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? கைது செஞ்சீங்களா, நாங்க இங்கே இருக்கிறோம். எதுக்காக கைது செஞ்சீங்க? போராடணும் தானே. எங்க போராட்டம் நிறைவடையிலையே, எங்களுக்கு மாற்று இடம் வேணுமே, எங்களுடைய அடையாளத்தை நாங்க எங்க போயிட்டு நாங்க நிறுவுறது? நாங்க உங்க காசுல கட்டித்தர சொன்னோமா? அன்னைக்கு எங்களுடைய சமூகத்தவர்கள் இடஒதுக்கீடுக்காக இன்னும் நீத்ததற்கான அடையாளம் அந்த நிழற்குடை. அதை நீங்க இடிச்சிருக்கிறீங்க. மாற்று இடம் தராமல் ஒரு கணம் கூட நாங்கள் எங்களுடைய அடியை இந்த இடத்திலிருந்து முன்னெடுத்து வைக்க மட்டும் என்று கூறியதின் விளைவாக மாவட்ட நிர்வாகம் ஒட்டுமொத்தனரும் பாட்டாளி மக்கள் கட்சியுடனான பேச்சுவார்த்தை நடத்தி இரவு கடந்தும் நாங்க உங்களுக்கு இடம் தருகிறோம் என்று ஒப்புகை சீட்டில் கையொப்பமிட்ட பின்புதான் நாங்க உறுதியாக நீங்க அதில் கட்டிக்கிறதுக்கு இடம் தரோம்னு உறுதி செய்ததற்கு பின்பாக அந்த போராட்டத்தை நிறைவுற்று வெற்றி கண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. நாளைய தினம் இது ஒரு வரலாறு. எதிர்கால தலைமுறை மத்தியில் இது ஒரு அடையாளம். இதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதில் மிக தெளிவாக இருந்து போராட்டத்தில் வெற்றி கண்ட பாமகவினருக்கு மனமகம் நிறைந்த வாழ்த்துக்கள். காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் திமுகவினுடைய செயற்பாட்டாளர்கள் போல செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டாலும் அதை நாங்கள் முழுமையாக நிவர்த்தி செய்வோம் என்பதற்கு அடையாளமாக விளங்கி இருக்கிறது. மீண்டும் அந்த இடத்தில் அடையாளம் நிறுவப்படும், இடஒதுக்கீடு தியாகிகளினுடைய புகழ் பரவப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.